இன்னைக்கு என்ன தம்பிக்கு ஹாப்பி பர்த்டே. இது யாருக்கு? ஸ்கூல் பசங்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு கிஃப்ட்டு. கிஃப்ட்டு. ஓகே. அப்புறம் கடலை மிட்டாய் ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸுக்கு கிஃப்ட் பேக் இருக்கு. இது என்னது? கடலை மிட்டாய். சரிங்க சார். இது வந்து யாருக்கு? உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு. இந்த கடலை மிட்டாய் யாருக்கு? உன்னோட மிஸ்ஸுக்கு, டீச்சருக்கு. ஓகே. உள்ள வச்சிடலாமா? உள்ள வச்சிடலாம். ஸ்கூல் போகலாமா? ஸ்கூல் போயிட்டு வர சொல்லு. ஸ்கூல் போயிட்டு வரோம். இங்கே பாரு. ஓகே. ஒரு வழியாக வந்து ஆரியனை ஸ்கூலில் விட்டதுக்கப்புறம் நாங்கள் டெக்கரேஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா வந்து 12:20க்கு வந்து அவன் வந்து ஸ்கூல்லேருந்து வந்துடுவான். ஸோ அதுக்குள்ளே டெக்கரேஷன் ஒர்க்கெலாம் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்கள் பிளானு. கிட்டத்தட்ட வந்து இந்த ஆர்ச்சுக்கு வந்து 100 பலூன் வந்து ஊதணும். ஒரு கட்டத்தில் வந்து துளசி வந்து நீ வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவள் செம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவளும் வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஹார்ட்ஸை வந்து செட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஹாலில் தான் நாங்கள் கேக் கட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல தான் கேக் கட் பண்ண போகிறோம்னால பேக் ட்ராப் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஆர்ச்சை செட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 1:23 அந்த மாதிரி வந்து கேக் கட் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் இருந்தோம். ஏன்னா அதான் பிறந்த டைம். ஸோ அந்த டைமில் வெட்டிடலாம் அப்படிங்கிறது தான் பிளானு. ஆர்ச்சை வந்து செட் பண்ண ஆரம்பித்த கொஞ்சம் நேரத்தில் வந்து ஆரியன் ஸ்கூல்லேருந்து வந்துட்டான். அவங்க அம்மா வந்து அவனை கூப்பிட்டு வந்துட்டாங்க. டைம் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து இந்த டெக்கரேஷன் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 o'clock ஆகிடுச்சு. இந்த காலையில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 மணி நேரமாக அந்த டெக்கரேஷன் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் வந்து ஃபைனல் செட்டப். இவ்வளோ தான் இந்த 3 மணி நேரத்தில் எங்களால் பண்ண முடிஞ்சது. ஸோ ஓரளவு நல்லா இருந்துச்சுன்னு தான் நினைக்கிறேன். அதுக்கடுத்து வந்து கேக்கை டெலிவரி எடுக்க போயிருந்தோம். நாங்கள் வந்து ரெட் வெல்வெட் கேக்கு தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஏன்னா இந்த வாட்டி எல்லாமே ரெட் கலர் தீம்ங்கிறதுனால ரெட் கலர்லேயே இருக்கட்டும் அப்படின்னு ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது வந்து ஃப்ரெஷ் க்ரீம் கேக்கு தான். லாஸ்ட் டைம் வந்து ஃபவுண்டன் கேக் ஆர்டர் பண்ணியிருந்தது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் ஒரே ஒரு கார் மட்டும் ஃபவுண்டனில் பண்ணிவிட்டு இது எல்லாமே ஃப்ரெஷ் க்ரீம்லேயே பண்ணிட்டோம். வந்தோடனே வந்து அவன் ரொம்ப அடம் பண்ணி தூங்கிட்டான். ஸோ அதனால் வந்து 1:23க்கு வந்து கரெக்டாக அந்த டைமில் வெட்ட முடியல. சரி தூங்கட்டும்னு விட்டுட்டு ஈவினிங்காக வந்து கேக் கட் பண்ண ட்ரை பண்ணோம். ஈவினிங் எந்திரிச்சதுலேருந்து ஒரு மாதிரி அழுதுகிட்டே தான் இருந்தான். ஆக்சுவலாக வந்து அவன் பர்த்டேக்கு வந்து ரெட் கலர் கோட் ஒன்று எடுத்திருந்தோம், பிளேசர் மாதிரி. அதையும் அவன் போடலை. அதை போட வைக்கிறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணோம். பட் அதையும் போடலை. அதுக்கடுத்து கேக்கை எடுத்து வச்சுட்டு வெட்ட ஸ்டார்ட் பண்ணோம். வெட்டுறதுக்கும் அவன் வந்து பெருசாக இன்ட்ரெஸ்டாக இல்லை. அவன் ஒரு மாதிரி பயந்துட்டான் போல். அவன் எல்லாருக்குன்னு அவன் மேலே இருக்கிறதுனால ரொம்ப பயந்துட்டான் போல இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே போய் இவனை எப்படியாவது சரி பண்ணுங்கிறதுக்காண்டி அவனுக்கு வாங்கி வச்ச கிஃப்ட்டெல்லாம் எடுத்து வந்து காமிச்சேன். இந்த பாரு அவ்வளோ கிஃப்ட் இருக்குது, இந்த கிஃப்ட்டுக்குள்ளே நிறைய கார்லாம் இருக்குது, நீ வந்து ஒழுங்காக கேக் கட் பண்ணினா அந்த கார்லாம் அப்போ எடுத்து தருவேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி பார்த்தேன். ஆனால் என்ன சொல்லியும் அவன் வந்து நம்ம வழிக்கு வரவே இல்லை. அப்பா கூப்பிடுறா. கார் பறக்க போகுது. ஆரியன் கேக் கட் பண்ண கார் ரெடியா? ரெடி கார் ஓட போகுது. ஆரியன் கேக் பண்ணு. இப்படி போடுவோம். சரி அழாத. தாத்தா கார் பறக்க போகுது. கேக் பறக்க போகுது. பொறுமையாக இழந்தாச்சு. இதுக்கு மேலே வெட்ட மாட்டேன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ நம்மளே வெட்டிடலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எடுத்துக்கோ. கிஃப்ட் பாரு. தம்பிக்கு ஃபர்ஸ்ட் கிஃப்ட் ஓபன் பண்ணுங்க. இது யார் கொடுத்தாங்க? ரக்ஷன் கொடுத்திருக்காங்க உனக்கு இத. ரக்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. சரி. ஏய் என்னது பார்க்கலாம்? என்ன கிஃப்ட்? சரி அப்பா ஒன்னு சொல்லு. என்ன கிஃப்ட் பாரு, கிஃப்ட்ட பாரு. எல்லாரும் உனக்காக தான் வந்திருக்காங்க. அருண் இப்படி பண்றது ரொம்ப தப்பு. ஏய் என்ன கிஃப்ட் இது? ஏய் அப்பா கிஃப்ட் வாங்கி அனுப்பிச்சிருக்காங்க தம்பிக்கு. இங்க பாருங்க. என்ன இருக்கும்? ஏய் ரெட் கலர் கார். ஏய் சூப்பர் கார். அழகா இருக்கு. கண்ணு தண்ணி வருதுப்பா. என்னடா வாங்கிக்கோ மகிமா. வாங்கிக்கோ மகி. குட் கேர்ள். வாங்கிக்கோ. நீ வாங்கிக்க. நீ வாங்கிக்க. ஓபன் பண்ணுங்க ரெண்டு பேரும். என்ன இருக்கு இதுக்குள்ள? பாரு. பாப்பா இது செம்ம gift. ஆருக்கு ரொம்ப பிடிக்கும். காரை விட ஆருக்கு தான் ரொம்ப பிடிக்கும். அப்படியா? ஆமா. என்னென்னமோ சொல்றீங்க. என்னது? என்னென்னமோ. என்னப்பா? வாவ்! சூப்பர்!
அங்க பாரு. ஜேசிபி 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 இங்க பாரு மைமா ஊதி பாரு. சரி சரி. ஒரு வழியாக கேக்கை கட் பண்ணி அவனை கொஞ்சம் கொஞ்சமாக சிரிக்க வச்சு எல்லா கிஃப்ட்டையும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இப்போ தான் கொஞ்சம் நார்மலுக்கு வந்துட்டான். காரெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். ஸோ வந்து ஒரு வழியாக அவனோட தேர்ட் பர்த்டே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. தாத்தாட்ட கார் காமி. அப்படி உட்காந்துக்கோங்கண்ணா. அது தாத்தா கூப்பிடுறாங்க பாருங்க. தாத்தா கிட்ட காட்டு. எனக்கு கொஞ்சம் கேக் வெட்டி விடுவா பாப்போம். இந்த கேக் கொஞ்சம் எனக்கு வெட்டி தாத்தாக்கு. தாத்தாக்கு கேட்கலமா கொஞ்சோண்டு கொடு. கேப்பே. அப்பா வீடியோவா? இல்ல போட்டோ.